viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.32 பார்க்கலாம். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணி நம்மளோட இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2ஆக இருக்கக்கூடாது, 1ஆக தான் இருக்கணும். பட் இங்கே 2ஆக இருக்கிறதுனால த்ரூ அவுட் டிவைடட் பை 2 எல்லாத்துக்கும் பை 2 போட்டிருக்கேன். இங்கே 2 கேன்சல் ஆகிடும், 1ன்னு வந்துடும். பட் இதெல்லாம் கேன்சல் ஆகாது, அப்படியே வந்துடும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளுக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும், அதை கொண்டு போயிடுறோம். இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -1/2. அந்த -1/2 டிவைடட் பை 2 பண்ணோன்னா -1/4 ஆகும். -1/4 ஸ்கொயர் பண்ணோன்னா +1/4 த ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த பக்கமும் +1/4 த ஹோல் ஸ்கொயர், அந்த பக்கமும் +1/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போது இது a² - 2ab + b² டேர்மாக இருக்கிறனால ஏன்றது எக்ஸு, இங்கே 2ab மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ், b என்றது 1/4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இதை அந்த பக்கம் எழுதிட்டு இதில் 16 எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா 8 + 1 9/16. ஸ்கொயர் அந்த பக்கமாக போகிறப்ப ரூட் ஆகிடும். ஸோ +or-3/4. இப்போது +3/4 ஒரு பக்கம், -3/4 ஒரு பக்கம் தனித்தனியாக போட போகிறோம். -1/4 அந்த பக்கமாக கொண்டு போனால் +1/4 ஆகிடும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 3 + 1 4/4 which is 1ன்னு ஆகிடும். இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. -3 + 1 வந்து -2/4. ஆஃப்டர் கேன்சலிங் எக்ஸோட வேல்யூ -1/2ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். தேங்க்யூ வியூவர்ஸ்.